நீங்க பாத்துருக்க ஸ்டாண்டனோட அப்பா ரொம்பவே உடம்பு முடியாம இருக்காரு. அப்ப இவன் அங்க இருந்து கண்ணாடியை ஓபன் பண்ணி விடுறாங்க. அதுல இருந்து குளிர் காத்து இவர் மேல படவுமே இவருக்கும் பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. அதே நேரம் அவரோட பெட்ஷீட்டை ஸ்டாண்டன் எடுத்துறாங்க. இதனாலேயே குளிர் தாங்க முடியாம கொஞ்ச நேரத்திலேயே அவர் இறந்தும் போயிடுறாரு. உடனே ஸ்டாண்டனும் அவங்க அப்பாவோட உடலை என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்லயே அவங்க அப்பாவை வச்சு அந்த வீடு முழுசையுமே எரிச்சு விட்டுறாங்க. எரிச்சது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா ஒரு ரேடியோவையும் பேக்கையும் மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்த பஸ்ல ஏறி கிளம்பி போறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பஸ் ஒரு சர்க்கஸ் நடத்துற இடத்துல நிப்பாட்டுறாங்க. இவன உள்ள என்னதான் நடக்குதுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப அந்த சர்க்கஸ்ல இருந்த ஒருத்தர் ஒரு கோழியை எடுத்து ஒரு கூண்டுக்குள்ள போடுறாரு. அதுல இருந்து ஒரு மனுஷனும் ரொம்ப நாட்களாவே சாப்பிடாம பசியும் பட்டினியுமா இருக்காங்க. அப்பவே அந்த கோழியை பார்க்கவே உடனே அதை எடுத்து அவனோட பசியை எப்படியாவது போக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருந்தவங்க பார்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த கோழியை உயிரோடையே சாப்பிடுறாங்க. இதை பார்க்கவே ஸ்டாண்டனும் பயங்கர ஷாக் ஆயிடுறான். அதே நேரம் ஸ்டாண்டனுக்கும் அந்த சர்க்கஸ்ல வேலை பார்க்கறவங்களை புடிச்சு போனதுனால அவங்களோட ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அங்கேயே வேலை பார்க்கவும் தொடங்கிடுறாங்க.